முத்திபூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுயுகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபீக மகான்மராகிய யெகோவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல் நிலைமேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. யமன் வந்து சந்திக்கும் போது அவன் கையில் சிக்கி நாரி சாகாமல் தப்புவித்து ஜீவ சுயராஜ்யம் என்னும் சுவர்ணபதி கைலை வீட்டில் குடிப்புக செய்விக்கின்ற பார பெரிய தனித்த ஒரு காரியத்திற்குத்தான் தெய்வம் வேண்டும். அந்த பெரும் செயலை செய்து கொண்டிருக்கும் நமது குலதெய்வம், மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவனுடைய பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தோத்திரித்து வணங்கி நமஸ்கரித்து இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருளமுதம் வாக்கியம் 382. நாம் ஒரு நாள் உன் காதில் ஒன்று போட்டோமே, அது ஏன் இன்னும் உன் வாயில் வரவில்லை? நாம் காதில் போட்டது உன் வாயில் வரவேணும். அதன் பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேணும். அப்பொழுதுதான் எம்மிடத்தில் ஒட்டுதல் அதிகமாகும் என்ற தெய்வம் அவர்களின் திருவாக்கிற்கேற்ப மற்றும் நீ மெய்வழி பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டும். உனக்கு பழக்கமானவர்களிடம் அனைத்தாற்போல் பேச வேண்டும். அதாவது இந்த விதமாக பேச வேண்டும். நம் சிவமதத்தில் சொல்லப்படும் பரிசுத்தம் மெய்வழி சபையில்தான் உள்ளது. விதிவயப்பட்ட குறைகளையும் கூட அங்குள்ள பரிசுத்தம் மாற்றிவிடும். சுத்தமான பஞ்சாட்சர சைவம் அங்குதான் உள்ளது. நாற்றம் எடுத்து பேய் முகரப்பட்டு சாவதாய் சைவத்திற்கு அடையாளம். சுத்தமான பஞ்சாட்சர சைவம் அங்குதான் உள்ளது. நாற்றம் எடுத்து பேய் முகரப்பட்டு சாவதா சைவத்திற்கு அடையாளம். உன்னை பெரியப்பன் என்று நான் சொல்வது வெறும் சொல்லளவில் தான். ஏனெனில் நானே உண்மையான மேலாம்பர சைவத்தில் இருக்கிறேன். நியாயமாக சொல்கிறேன், நீ யமனிடம் மாட்டிக்கொள்வாயே, உன்னை நெருப்பில் வைத்து கொளுத்தி விடுவார்களே, எக்கோடி காலத்திற்கும் மீளா நெருப்பிலே அவதிப்படுவாயே என்று சொல்லுகிறேன் என்று இவ்வாறாக சொல். நீ இதை உன் உற்றார் உறவினர் நண்பருக்கு சொல்லாவிடில் அந்த குற்றம் உன்மேல் வரும். ஏனெனில் அவன் செல்லும் தீய வழியையே நன்மை என்று நினைத்திருக்கிறான். அவன் செல்லும் வழி அதோகதியாகிய அவஸ்தையாகிய பெரும் தீமைக்கு கொண்டு போய் விடுமென்று அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தி விட்டால் உன் கடமை முடிந்துவிடும். பிறகு அவன் பாடு என்ற தெய்வ வாக்கிற்கிணங்க நாமெல்லாம் இந்த சபையில் இன்னைக்கு கூடி பங்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? நமக்கு தெரிஞ்சது சபை அப்படிங்கிறது என்ன? இது நம்மோட மாதாந்திர சபை, 30வது சபை. ஆண்டவர்களோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் நம்ம 30வது சபையை தொட்டிருக்க முடியுது. இது மேலும் மேலும் பெருகி 300வது சபையை நோக்கி நம்ம போனோம் அப்படிங்கிறது, அது ஆண்டவர்கள் சித்தம் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த தெய்வ வாக்கிற்கேற்ப இன்னைக்கு நான் உங்கள் கூட பங்கிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தந்தி கம்பி. இதுதான் இன்னைக்கு என்னோட தலைப்பு. தந்தி கம்பி. தந்தி பற்றி முன்னாடியெல்லாம் நம்மலாம் அதை பயன்படுத்தியிருந்த ஒரு விஷயம். இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல, தந்தி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ இந்த தந்தி கம்பி அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரே ஒரு வாக்கியம், அதுலேருந்து தான் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன். அருளமுதம்
உனக்கும் எமக்கும் இடையில் ஒரு தந்தி கம்பி போட்டிருக்கிறது. அது எப்பவும் சுத்தத்திலேயே கிடக்கிறது. ஆனால் நீ வஞ்சகமாக எம்மிடத்தில் நடக்கும் போது அந்த சுத்தத்தில் ஒரு நஞ்சு கலந்து அதுவே ஈட்டியாக மாறி நிற்கிறது. நஞ்சாகத்தான் இருக்கட்டும், எம் உத்தரவு பெற்று சாப்பிட்டுப்பா, அதன் தீமையின் கூர் இருக்கிறதா பார்க்கலாம். எம்மிடமிருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகரமும் வருகிறது. இந்த ஒரே ஒரு வாக்கியம் தான், இதை மூலதனமா வச்சுதான் இன்னைக்கு இந்த முத்தி பேருரை முழுக்கவே இருக்க போகுது. இதை எப்பவுமே ஒரு கதை மூலமா சொன்னா அது நம்மளுக்கு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமா போய் சேரும். அதனால முதல்ல ஒரு கதை. நம்மளுக்கு ஒரு ரிஷி மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஊருலாம் இருந்தால் மற்றவங்களோட தொல்லைகள்லாம் இருக்கும், கவனம் சிதறல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டு உள்ளார போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பக்கமா ஒரு பொண்ணு நடந்து வருது. அது பார்த்ததுமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஒரு கவனச்சிதறல் வருது. உடனே என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, என்னடா இது, நம்ம ஊரு விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இங்கே வந்தால் கூட நம்மளுக்கு இவ்வளோ கவனச்சிதறல்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை பார்த்ததும் அடுத்த நாள் அந்த பொண்ணு அதே நேரத்துக்கு அங்கே வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிறாரு. இனிமேல் அந்த பொண்ணையே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் கொலுசு சத்தம் கேட்குது. சே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து காதில் கட்டிக்கிறாரு. அடுத்த நாள் அப்படின்னு சொன்னால் மல்லிகைப்பூ வாசனை மனம் அவருக்கு அப்படியே மூக்கில் வருது. உடனே ஒரு துணி எடுத்து மூக்கில் கட்டிக்கிறாரு. கண்ணை கட்டிட்டாரு, காதை கட்டிட்டாரு, மூக்கை கட்டிட்டாரு. அடுத்த நாள் உக்காந்துட்டே இருக்காரு. மூணுத்துமே கட்டிட்டு உக்காந்துடுறாரு. உட்காந்து எதுவுமே கேட்கக்கூடாது, அந்த பொண்ணால் எதுவும் நம்மளுக்கு எந்த கவன சிதறல்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனசை நினைக்குது, உச்சி வேலை ஆயிடுச்சு, இந்த பொண்ணு நேற்றுக்கு இங்கேருந்து போயிருப்பா அப்படின்னு மனசை நினைக்குது. இப்போ மனசை எப்படி போட்டு கட்டுறது? கண்ணால் பார்க்குறான்ட்டு கண்ணை கட்டிட்டாரு, காதால் கொலுசு சத்தம் கேட்கக்கூடாது, காதை கட்டிட்டாரு, மல்லிகைப்பூ வாட வரக்கூடாது, மூக்கை கட்டிட்டாரு. இப்போ இந்த மனசை எப்படி கட்டுறது? மனசு தானாக அது நினைக்குது, இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு இங்கேருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த மனசு அப்படின்னு நம்ம பேசுகிறச்ச அந்த மனசை ஆட்டி படைக்கிற விஷயங்கள் ஒரு இருக்கு இல்லையா? அது எந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதனால தான் அந்த கவன சிதறல்கள் வருது. பாப்பா பேசுறச்ச ஷாலை சஞ்சீவினி அடிக்கடிக்கு சொல்வான், கெட்டதையே பார்க்குறோம், கெட்டதையும் பேசுகிறோம், கெட்டதையே நினைக்கிறோம், கெட்டதையே முகர்றோம், கெட்டதையே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் செய்யாமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு பதிவுலையும். இதுக்கும் ஒரு குட்டி கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் நரியும் இருக்குது. இந்த நரியை துரத்திட்டு ஒரு சிங்கம் ஓடி வருது. நரி சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் ஒரு குகையில் போயிடுது. அந்த குகை பார்த்தா ரொம்ப சின்ன குகை தான். அந்த நரி உட்கார கூட முடியல, படுக்க கூட முடியல, ஒரு நிற்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, நரி நினைக்குது கொஞ்ச நேரத்தில் சிங்கம் போயிடும், அப்புறம் நம்ம வெளியே போயிடலான்ட்டு. சரி, அது வரைக்கும் அதுக்கு ரொம்ப நேரத்தை கடத்தணும்ல, அதுக்காக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அதனோட அவயங்கள் கிட்டேயே, பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கிட்டே அந்த நெறி பேச ஆரம்பிக்குது. அது கண்ணை பார்த்து கேட்குது, ஏ கண்ணே, சிங்கம் என்னை துரத்திட்டு வர சொல்ல நீ என்ன பண்ண, எனக்கு நீ எதனா உதவி பண்ணியா அப்படின்னு கேட்குது. என்ன எஜமானே, நான் தானே சிங்கம் அங்கே வருதுன்னே உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன், அதனால தானே இங்கே தப்பிச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியா, சபாஷ். ஏ காலே, சிங்கம் என்னை துரத்திட்டு வர சொல்ல நீ என்ன உதவி பண்ண எனக்குன்னு. என்ன ராசா, நான் தானே ஓடி உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லுது. காதை கேட்டு, காதே நீ என்ன பண்ண எனக்கு உதவி அப்படின்னு கேட்குது. சிங்கம் கர்ஜிக்கிறச்சு, அது அவ்வளோ தூரத்தில் வர்றதே நான் தான் உங்களுக்கு சொன்ன மவராசா அப்படின்னு சொல்லுது. சரி, உனக்கும் ஒரு சபாஷ் அப்படின்னு சொல்லுது. வாளை பார்த்து கேட்குது, வாளே நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா, நான் பாட்டுக்கு வாழை சுருட்டிட்டு இருந்தேன்ல நான் அப்படின்னு சொல்லுது. என்னது, வாழை சுருட்டிட்டு இருந்தியா? நான் ஆபத்தில் இருக்கேன், கண் எனக்கு உதவி பண்ணியிருக்கு, காது எனக்கு உதவி பண்ணியிருக்கு, கால் எனக்கு உதவி பண்ணியிருக்கு, ஆனால் நீ மட்டும் எனக்கு ஒரு உதவியும் பண்ணாமல் வாழை சுருட்டிட்டு இருந்திருக்கே. நிறைய சொன்னது நான் வாழெல்லாம் நீட்டிட்டு இருந்தால் நீங்கள் கால் இடறி விழுந்துடக்கூடாதுன்னு நான் சுருட்டிட்டு இருந்தேன்னு சொல்லுது. ஆனால் இது அதனோட அவசர புத்தியால் என்ன நினச்சிக்குதுன்னு சொன்னால், நீ எனக்கு ஒரு உதவியும் பண்ணலையே, நீ வாழை சுருட்டிட்டு இருந்தியா, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டப்படி அது வாழை வெளியே விடுது.
இப்போ நீ எனக்கு ஒண்ணுமே பயன்படல, இல்லை நீ எனக்கு ஒரு உதவியும் பண்ணலன்னு சொல்லி அந்த ஓட்டப்படியா நீ போ அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து வெளியே விடுது. உடனே வெளியே இருந்த சிங்கம் என்ன பண்ணுது, அந்த வாழை பிடிச்சி இதை வெளியே இழுத்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சந்தோஷமா போயிடுறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம புலன்களில் 5 புலன்களில் எதனா ஒன்று சரியாயிட்டு கூட அது நம்மளை ஆபத்தில் மாட்டி விட்டுடும் அப்படின்னு தெரியுது இல்லையா. அப்போது இந்த ஏற்கனவே பார்த்த கதையில் வந்து இந்த மனசு கெடுறதுக்கு காரணம் வந்து அதுக்கு துணை புரியறது எதுன்னு சொன்னால் இந்த புலன்கள், இந்த 5. ஸோ இந்த 5ஐயும் வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மனசு வந்து அலைப்பாயாமல் இருக்கும். அப்போ இந்த மனசாகப்பட்டது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், சபையில் தான் இருக்கோம், ஆனால் எத்தனை பேருக்கு வந்து விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் யூஎஸ்ஏல இருக்கும், யூகேல இருக்கும், வர்க்கலாவில் இருக்கும், நம்ம போன வாரம் அங்கே போயிருந்தோமே, சாலைக்கு போயிருந்தோமே, எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம நினைவுன்றது வந்து அந்த மனசு நினைவுங்கிறது எங்கெங்கேயோ போயின்னு இருக்கு. அது நல்ல நினைவாக இருந்துட்டா பரவாயில்ல, அது நல்ல நினைவாக இருந்துட்டா பரவாயில்ல. ஆனால் எப்பவுமே வந்து இந்த மாயையில் மாட்டிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கெட்டதிலேயே வந்து சௌகரிய சகதி கடல் அதுலேயே தான் இழுத்துட்டு போகும். தன்னறிவில் தான் இந்த வந்து மனசு சாஞ்சு எப்பவுமே வந்து போலியான ஒரு சந்தோஷத்தை தான் விரும்புறது இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மள பல பேர் மனுஷங்க அப்படின்னாவே என்ன நினைக்கிறோம் சொன்னால், யாருக்கு என்ன தெரிய போகுது, இது என்ன அவங்களுக்கு தெரிய போதா, இவங்களுக்கு தெரிய போதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியறதில்ல, நமக்குள்ளவே இருக்கிற அந்த இறைவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. அதுதான் இந்த என்னோட தலைப்போட நான் சொல்ல போகிற விஷயமே அதுதான். தந்தி கம்பி அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்கிறாங்க. நம்ம கூடவே இருக்க கட்டின கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், பசங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருக்குன்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு நம்மோட சிந்தனைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அதுதான் அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தந்தி கம்பி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உனக்கும் எமக்கும் இடையில் ஒரு தந்தி கம்பி போட்டிருக்கிறது, அது எப்பவும் சுத்தத்திலேயே கிடைக்கிறது. ஆனால் நீ என்ன பண்ற, இதெல்லாம் என்ன யாருக்கு தெரிய போகுதுப்பா, இதை எடுத்தா நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது, பாலில் கொஞ்சம் தண்ணி கலந்தா என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களை நிறைய பேர் இப்போ வியாபாரத்துலலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க, யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே அவங்க ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். இப்போ கூட நம்ம சாலைக்கு போயிட்டு பாவ மன்னிப்பு நிகழ்ச்சியெலாம் கலந்துட்டோம். அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பாவ மன்னிப்பு ஓதுறதோட பலன் என்ன அப்படின்னு சொன்னால், அறிந்து அறியாமல் செய்த பாவங்களையும் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களையும் இல்லையா. அப்போ அந்த பாவங்கள்லாம் எல்லாமே ஜீவ புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அது இந்த பாவ மன்னிப்பு நம்ம ஓதுறதுனால தெய்வம் வந்து அங்க அதை வந்து தங்கள் கிருபையால் அதை விளக்கிடுவாங்க. ஜீவ புத்தகத்தில் என்ட்ரி ஆனாலும் கேள்வி கேட்கப்பட மாட்டாது அந்த நேரத்தில் அப்படிங்கிறது. அப்போ திரும்ப நம்ம தலைப்புக்கு வந்துட்டோம்னா, அந்த தந்தி கம்பி அப்படிங்கிறது, நீ வஞ்சகமாக எம்மிடத்தில் நடக்கும் போது, உண்மையா தெய்வமே எல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு இருந்துட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. தெய்வம் அதானே சொல்றாங்க, எம்மையே நினை எம்மை தவிர வேறொன்றை நேசிக்காதே அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு நினைச்சிட்டா ஒண்ணுமே இல்லை. இது ஏன் நடக்குது, இது ஏன் அப்படி நடக்குது, இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து பசும் திரை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படி செய்திருக்கலாம், தெய்வம் இப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அது நம்ம தீர்மானிக்க முடியாது, அதை நம்ம நினைக்கிறது இல்லை. அது எது நடக்கணுமோ அது நடக்குது, எல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு சொல்லிட்டு போனா எல்லாமே நல்லதாவே நடக்கும் நம்மளுக்கு. ஆனால் நீ வஞ்சகமாக எம்மிடத்தில் நடக்கும்போது அந்த சுத்தத்தில், ஏன்னா அந்த தந்தி கம்பி வந்து எப்பவுமே சுத்தம் இருக்கு, ஒரு கம்பி இருக்கு அது வந்து சுத்தமாக இருக்கு, அது துரு பிடிக்க கூடாது இல்லையா, அப்படிதான். அப்போ அந்த வஞ்சகமாக எண்ணம் வந்து அது துரு பிடிச்சிருது. அப்போ நீ வஞ்சகமாக எம்மிடத்தில் நடக்கும்போது அந்த சுத்தத்தில் ஒரு நஞ்சு கலந்து அதுவே ஈட்டியாக மாறி நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வாக்கு, எம்மிடம் இருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகரும் வருகிறது. எல்லாம் தெய்வ செயல், தெய்வத்துக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைச்சுட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது நடந்தா என்ன, எது போனா என்ன, இந்த உலக வாழ்க்கை 100 வருஷம் வாழ்க்கை தானே, தலைக்கீழா தொங்க விட்டா கூட நம்மளுக்கு என்ன, பட் அந்த பரமபத வாழ்வு தானே முக்கியம், அங்க அந்த சொர்க்கபதி வாழ்வு தானே முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து எல்லாம் இது தெய்வத்துக்கு தெரிய வேணாம். அதுதான் நம்ம இந்த நம்ம கிருஷ்ணர் கூட ஏற்கனவே கூட நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணர் வந்து கேட்டாங்க, சகுனி வந்து அவங்க கூட இருந்து ஜெயிக்க வச்சாங்க, துரியோதனாதிர்கள் கூட இருந்து பஞ்சபாண்டவர்கள் உங்களையே நம்பி இருந்தாங்கல்ல, நீங்க வந்து ஏன் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணல, ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவர் சொல்வாரு,
முதல்ல வந்து அவன் நினைச்சதே வந்து என்ன நினைச்சானா, கிருஷ்ணாக்கு இதை பத்தி தெரியவே கூடாது, நான் வந்து இந்த தாயம் ஆடுறது இல்லையா, அந்த சூதாட்டம் ஆடுறது யார் நினைச்சா, தர்மன். அவர் நினைச்சதே என்னன்னா, நாங்க இந்த விளையாடுறது என் மாமனுக்கு இவருக்கு கிருஷ்ணருக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்டே என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை உள்ளேயே வர விடல. அவங்க வந்து சகுனியை கூடயே வச்சு எனக்கு பதில் நீ ஆடு மாமான்னு சொல்லி ஆட வச்சாங்க, இது எனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அங்கதான் சொல்றாங்க, எம்மிடம் இருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகடமும் வருகிறது. அவங்களுக்கு வந்து பஞ்சபாண்டவங்களுக்கு கஷ்டம் வந்தது எதுக்காக, கிருஷ்ணா கிட்ட இருந்து அவங்க மறைச்சாங்க, அதனாலதான் வந்து எல்லா கஷ்டமும் வந்தது. அவரை கூட வச்சிருந்தா அவங்களுக்கு அந்த கஷ்டமே வந்திருக்க போறது இல்லை இல்லையா. பாஞ்சாலியும் அதே மாதிரிதான், முதல்ல கூப்பிடவே இல்லை கண்ணான்னு சொல்லிட்டு, கடைசியில தான் கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எல்லா துகடமும் வருவது. அப்போ அவங்களுக்கே அந்த தெய்வலோக மக்களுக்கே அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம சாமானிய மக்கள் நம்ம என்ன எதுவுமே ஒழிக்க கூடாது. எது இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட உன்னை சரணடைந்தேன், தெய்வமே உங்க சரணடைந்தேன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, உங்ககிட்ட நீ விட்டுரு, நீங்க பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், உங்களை மறவாதவர்களின் கூட்டத்துக்கு நடுவே எங்களை வச்சிருங்க தெய்வமே, யமன்பதி எல்லையில் எங்களை காப்பாற்றுங்கள் தெய்வம், அதுதான் நம்ம கேட்கணும். எம்மிடம் இருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான். அப்போ இந்த இன்னொரு வாக்கியத்தில் தெய்வம் சொல்றதுன்னா, உனக்கு நீ தேடியது தேடாதது, நினைத்தது நினைக்காது எல்லாம் உன் கண் முன்னே கிடைக்குது பார் கஞ்சின்வாங்க. ஸோ அந்த பர வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, இந்த இக வாழ்க்கைக்கு எல்லாமே நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் தெய்வம் சொல்லியிருக்காங்க. அப்போ அருளமுத வாக்கியம் 205வது வாக்கியத்துல இந்த வாசகத்துக்கு ஒரு வாக்கியம் இருக்கும், எல்லா தௌலத்துகளும் நிறைந்த வரவிற்கு ஒரு பாடு வேண்டாமா, சூதானமான சூட்சுமமான மயனமான தந்திரமான ஒரு பாடு இருக்கிறது, அதுதான் உன் ஆசானிடத்தில் ஒளிவு மறைவு இன்றி நடந்து கொள்வது. எல்லாத்துக்கும் ஒரு பாடு வேணும்ல, ஆசானிடத்தில் குருவிடத்தில் ஒளிவு மறைவு இல்லாம நடக்கணும். நீ உன் மனத்தின் சொற்படி கேளாமல் ஆசான் பக்கம் நீ திரும்பி விட்டால் அவர்களே உனக்கு சகல வல்லபத்தையும் தருகிறவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதுதான் இது. எதுக்கு நான் இந்த வாக்கியத்தை இங்க எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகடும் வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ உன் ஆசானிடத்தில் ஒளிவு மறைவு இன்றி நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த தந்தி கம்பி அப்படிங்கிறதுல சில வாக்கியங்கள் நம்ம தேவனுள்ள இருக்கு. தேவ ரகசியத்தை எப்போதும் உன் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிரு, அநேகர் அப்படி இல்லாமல் பாவ செயலில் அழுந்தி பாவம் அதிகரித்து கஷ்டப்படுகிறார்கள். இதுவரைக்கும் செய்ததற்கு ஆண்டவர்களிடத்து மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து கொள்ள வேண்டும். முன் வந்த ஜீவன் முத்தர்களுக்கு இழைத்த கொடுமையில் விளைந்த சாபம் மனித அறிவில் ஒரு திரையை உண்டாக்குகிறது. அந்த சாபம் மனிதனின் ஜீவனில் பற்றி கொள்கிறது. அப்பேர் கொத்த சாபத்தை உடல் எடுத்த வந்துள்ள ஒரு ஜீவன் முத்தர் தான் நிவர்த்திக்க வேண்டும். அப்படி உடல் எடுத்து வந்தவங்க தான் நம்ம தெய்வம், பரமனே உருவெடுத்து வந்தவங்க தான் அவங்க தெய்வம். இப்போ அவங்க கன்னி விராட் தவத்தில் இருக்காங்க. நம்ம குரு யாருன்னு நமக்கு தெரியுது, நம்ம தெய்வம் யாருன்னு நமக்கு தெரியுது. அப்போ அவங்கள போய் கண்டு தரிசித்து அவங்க சொற்படி நடந்து நம்ம அந்த சாபத்தை நிவர்த்திக்க வேண்டியது நம்ம கடமை தானே. தேவ ரகசிய வார்த்தைகள், மூல மந்திர வார்த்தைகள் கோடி கோடியாக பேசி வருகிறோமே, அவை போய் இவன் உள்ளத்தில் படிந்து நன்மை பயக்கவில்லை என்றால் மனித ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஜந்துக்களில் ஒன்றாகவே தான் இவன் இருக்க வேண்டும். மிருகங்கள் கேட்டு பிரயோஜனப்படாமல் போவது சரி, மனித உருவத்தோடு கூடிய பேய், பிசாசு, நாய், பன்றி முதலியன இருக்கின்றன என வேதம் சொல்கிறது. இது இந்த செயலை வைத்துத்தான் என்று இப்ப தெரிகிறது. இப்போ தெய்வம் இவ்வளோ சொல்லி வச்சிருக்காங்க, வேதம் இறக்கி வச்சிருக்காங்க நம்மளுக்கு. அப்ப சொன்னதெல்லாம் இப்போ அதை ஒரு நாயோ பண்ணியோ கழுதையோ கேட்டு அது பாட்டுக்கு தான் பிறந்து அதன் கடமை முடித்துன்னு இருக்கேன், அது போனா பரவாயில்ல. பட் மனுஷனாக இருக்கிறவங்க அவங்க சொன்னதை கேட்டு அதன்படி நடக்கணும்ல. அப்படி நடக்காம நம்ம போட்டு போக்கா இருந்தா என்ன அர்த்தம், நம்மளுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாம போகுது. அப்போ மனிதனிலும் பறவை உண்டு, கல்லுண்டு, விலங்குண்டு, ஜலம் வாழ், அந்த பாடலுக்கு இது ஒப்ப ஆயிடுது இல்லையா, அது மாதிரி ஆயிடுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க தெய்வம். என் பொன்னரங்க சபையில் உள்ளோர் என்னாலும் நீடு வாழ்க என்று சொல்லி இருக்கிறோமே என்று பணத்தை கட்டி அங்கத்தினராக ஆகிவிட்டால் போதுமா? அது யமபயத்தை போக்குமா? உன்னுடைய செயலில் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் எம் கண் பார்க்க அழகுடையவனாக
நடக்க வேண்டும். எம் நினைவிற்கு பிரகாசமாக விளங்க வேண்டும். அதற்காகத்தான் உன்மேல் எம் ஆசீர்வாதத்தை பதித்தோம். அதை விட்டு எம் நினைவிற்கு, அதாவது தெய்வம் அவர்கள் நினைவிற்கு நீ குரூரமாக தோன்றினால், ஒரு மிருகமாக தோன்றினால் என்ன பயன் தரும்? மகா கொடூர தண்டனை வரும். உன்னுடைய இந்த மண்ணுலக போக போகியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும். அதனால் உன் உள்ளம் பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது. உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பீத்தி எறிந்துவிட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள். அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் மெம்பர்ஷிப் வாங்கிட்டேன், நான் மெம்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. தெய்வம் சொல்லுவாங்க, 2 சபை இருக்கு, உள் சபை ஒன்று, வெளி சபை ஒன்று இருக்கு. நீ உள் சபையில் இருக்கணும். இந்த ஏட்டில் இருக்கிறதுனால அது கரையான அரைச்சிட்டு போயிடும். அந்த ஏட்டில் வந்து மெம்பர்ஷிப் வாங்குறதுலாம் ஏன் மனசில் ஏன் எண்ணத்தில் நீ இருக்கிறியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்து மூலம். மேலும் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீ என் கண் பார்க்க அழகுடையவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்படி அழகுனா என்ன இருக்கிற? நல்லா சிகப்பாக இருக்கணும், நல்லா இது அந்த அங்க லட்சணங்கள் சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் சொற்படி கேட்டு அவர்கள் சொற்பிறலாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தமாகுது. இப்போ இந்த புடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய புடங்கள் இருக்கும். 72 வகை புடங்கள் இருக்கின்றன. இப்போ ஜீவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் கையில் உள்ள தவத்திற்கு தக்கப்படி மேற்சொன்ன 72 வகை புடத்தில் இட்டு சுத்திகரிக்க பெற்ற பின் மீட்க பெறுவார்கள். ஜெனரலாகவே வந்து ஜீவப்பிரயாணம் அப்புறம் வந்துட்டு அந்த 72 வகை புடங்களில் இட்டு தான் சுத்திகரிக்க பெறுவாங்க. ஆனால் தெய்வத்தோட எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சென்ற 50 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் 60 நாழிகை நேரமும் ஓயாமல் ஒழியாமல் அலறி அலறி கூவி அழைத்து நீங்கள் இம்மாதிரி புடத்திலிட பெற்று மீட்பு அடைவதற்காக இல்லை, ஆனால் அந்த வாதனைகள் ஏதொன்றிலும் சிக்காமல் தப்பிவிக்கவே எம்முடைய இந்த நெடுங்கால அரும்பாடு அப்படிங்கிறாங்க. நார்மலாக 72 வகை புடங்களை இட்டு சுத்திகரிக்கப்பட்டு தான் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் டே அந்த தீர்ப்புலாம் வரும். ஆனால் என் மக்களாகி நீங்கள் வந்து அது மாதிரி புடம் போடுறதெல்லாம் இல்லை. புடம் போடுறதா என்ன நெருப்பில் போட்டு பொசுங்கிறது இல்லை. நெருப்பில் போட்டு ஒரு முடியை நெருப்பில் காமிச்சா அது பொசுங்கிடும். ஆனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டால் அந்த நெருப்பு இது வந்துட்டு அந்த முடி அந்த மயிர் வந்து இதுவே ஆகாது, உங்களுக்கு அழியாது. ஆனால் அது வாதனை அனுபவிக்கும். அதுதான் அந்த புடம் போடுறது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி 72 புடங்கள் இருக்கு. அதுல எல்லாம் போட்டு மீட்டு நீ வரணுன்றது என் ஆசை இல்லை. அதுல ஒண்ணுமே நீங்க போகாம புடம்லாம் இடப்படாம நீங்க வந்து தப்பிக்க வைக்கதான் இவ்வளோ நான் அரும்பாடு நான் பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இவனோ ஒரு வஞ்சக மரம், அதில் வளருவதோ வினை கொம்பு. மேலும் இவனுடைய சஞ்சல மனக்குரங்கானது அது தாவி கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும் இவன் ஈடுபடும் வேலை தன் ஜீவனுக்கு எல்லவாவது பிரயோகமாக இருக்குமா? சாலையில கூட 2 நாளுக்கு முன்னாடி போயிருந்தப்ப உட்கார்ந்தப்ப இந்த குரங்குங்களை தாவி 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 பண்ணிட்டு இருந்தது. சஞ்சு பாப்பாவும் கேட்டது, எவ்வளவு அழகா தாவுது, ஒரு வளையிற கிளையா தான் இருக்கு, பிடிச்சிட்டு அந்த பக்கம் அப்படியே தாவுது. அதுதான் இங்க சொல்றாங்க, சஞ்சல மனக்குரங்கானது அது தாவி கொண்டிருக்கிறது. ஸோ நீ நினைக்கிறது உன் தன்னறிவில் சாயறதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் தெய்வம் செயல்ன்ட்டு அவங்கள சரணாகதி அடைய வேண்டியது ஒண்ணுதான் நம்மளோட வேலை. வேதங்களில் இல்லாததையும் எங்கும் கேட்டறியாததையும் உன் நினைவுக்கே வராததையும் கடைசி நீதிக்கு பின் வரப்போகும் கேட்க போகும் கேள்விகளையும் இப்போதே உனக்கு நினைவுக்கு கொண்டு வந்து அறிவித்து நீண்ட கால வாழ்க்கையில் உன்னை ஆக்க நிற்கும் உன் குருபிரான் அவர்களுக்கு நீ என்ன கைமாறு செய்தாய்? மேலும் அவர்கள் மனு உருவத்தில் வந்தபோது உன்னை போன்றே அவரும் ஒரு மனிதன் தான் என்று நினைத்தால் என்ன வரும்? தீர்ப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இப்போ வேதம்லாம் படிக்கிறதுனால தான் எல்லாம் தெரியுது. சொர்க்கம் தெரியுது, நரகம் தெரியுது நம்மளுக்கு. இப்போ இந்த புடங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம், ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று பேசுகிறோம், எல்லாமே தெரியுதுன்னா வேதங்களை இறக்கி வச்சு தான் தெரியுது. அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க. இல்லைன்னா அப்போ போய் அடக்கான அப்புறம் தானே தெரிஞ்சிருக்க முடியும் நம்மளுக்கு. இதெல்லாம் அதுக்கு முன்னையே நான் அறிவிச்சு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எல்லாம் நான் தெரிவிக்கிறேன் உனக்கு. இதெல்லாம் தெரிவித்து அப்போ அவங்க வந்து உனக்கு எல்லாம் எடுத்து புரிய வைக்கிறது மனு உருவே தாங்கி வராங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து
அவங்கள போற்றி புகழ்றதுக்கு பதிலாக என்ன நினைக்கிறோம், அவங்களும் நம்மள மாதிரி 5 அடி தானே இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மள மாதிரி 2 கண்ணு தானே இருக்கு அப்படின்னு நினைச்சா என்ன வரும், நம்மளுக்கு தீர்ப்பு தான் வரும். அப்படி நினைக்கக்கூடாது. உங்க பரமனே உருவெடுத்து வந்திருக்காங்க, அவங்க நமக்காக தான் வந்திருக்காங்க, அவங்களோட கணம் நம்மளுக்கு தெரியணும், அவங்கள பத்தி புகழ்ந்து பேசணும். அது ஒண்ணுதான் நம்மளோட வேலை. ஒரு முஸ்லீமை எத்தனை பேர் கூடி எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு முஸ்லீமை பூநூல் அணிய வைக்க முடியுமா? முடியாதே. மெய்வழி கவிச்சொல் அனந்தரை காட்டி இதோ பூநூல் மார்பில் பஞ்சகட்சம் புரள அமர்ந்திருக்கிறோம், இவன் ஒரு முஸ்லிம். இது எம்முடைய ஓயா பாட்டினால் விளைந்த பெரும் பலன். ஒவ்வொருவரிடமும் நாம் பேசி பேசி இது இன்னாருடைய தமர், இது இன்னாருடைய தமர் என்று சொல்லி காட்டும்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தமர் எம் ஈரலில் விழுந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தலையாக அரும்பாடுபட்டு சேர்த்து பல்லாயிரக்கணக்கான பெருகியதே இச்சபை. ஏனென்றால் இது தனித்தனியே தன் தலை செழிக்க எண்ணி ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஜீவ முதல் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ அரும்பாடுபட்டா அந்த 5045 தலைகளை சேர்க்க எவ்வளோ அரும்பாடுபட்டிருக்காங்க அந்த தெய்வம். ஒரு முஸ்லீம் பூநூல் போட்டு பஞ்சகச்சம் கட்டி உக்காந்துருக்காங்கன்னா அது எப்படி அது முடியும் அப்படின்னு சொன்னா அது தெய்வம் அவங்களுக்கு உணர்த்தி இருக்காங்க. எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் தானே அது மாதிரி மாற முடியும். இல்லைன்னா அவங்க முஸ்லீம் குலத்துல இருந்து எப்படி பூநூல் போட முடியும்? போட முடியாது இல்லையா? அப்போ ஒருத்தர் அதுதான் இன்னொரு வாக்கியத்துல சொல்லுவாங்க, புருஷன் சேர்ந்தா பொண்டாட்டி சேர மாட்டாங்க, பொண்டாட்டி சேர்ந்தா பையன் சேர மாட்டான், பையன் சேர்ந்தா அப்பா சேர மாட்டான். ஒருத்தருக்கும் புரிய வச்சு என் ஈரல்லே தமறு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என் ஈரல்ல இருக்க தமரை கேட்டு இது இன்னாரால விழுந்தது கூட எனக்கு சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ அரும்பாடு பட்டிருக்காங்க. நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வம் அவர்கள் நமக்கு உத்தரவு பண்ணது, நாம் பட்ட பாட்டை நீ பட்டதாக நினை. அதுதான், அதுக்குதான் இந்த சபையில கூடி நம்ம எல்லாம் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப வேத விளக்கங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, இலக்கணம் பேசணும்னு அவசியம் இல்லை, வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தெய்வம் பட்ட பாட்டை நம்ம சிந்திச்சோம். ஏன்னா நம்ம ரொம்ப ஹரிபரி லைஃப்ல பிஸியா இருக்கும், ஓடினே இருக்கும், நம்மளுக்கு எதுக்குமே டைம் இல்லைன்னு அப்படின்னு பேசுறோம். அந்த நேரத்துல மாசத்துக்கு ஒரு நாள் நம்மளுக்காக நம்மளாம் ஒன்னா கூடி தெய்வத்தின் அரும் பாட்டை, அவங்களோட பெருமையை, அவங்களோட புகழ பேசுறது, அது ஒண்ணுதான் சொர்க்கம். மற்ற மாதிரி வேற எதுவுமே கேட்கல, வேற எதுவுமே எனக்கு இத்தனை 1000 கொடுன்னு கேட்கல, இவ்வளோ பொண்ணு பொருள் கொடுன்னு கேட்கல. தெய்வம் நான் பட்ட பாடை நீ பட்டதாக நினை அப்படிங்கிறாங்க. அருளமுதம் வாக்கியத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து எம் நினைவுக்கு பிரகாசமாக விளங்க வேண்டும். அதற்காகத்தான் உன்மேல் எம் ஆசீர்வாதத்தை பதித்தோம். ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த யமபயத்தை பீத்தி எறிந்துவிட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள். அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய். நிசமான அன்பு தன் மெய்ஞான ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், ஏற்கனவே அந்த முதல் வாக்கியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாக்கியத்தை பேஸ் பண்ணி தான் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மறைப்பு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ளம் திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்படி நம்ம தெய்வமே கதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தா நமக்கு ஆபத்து வரும் நேரத்திலே ஆங்காங்க முன் வந்து நிற்பவர். இப்ப நேற்று கூட அண்ணி சொன்னாங்க, தோட்டத்திலிருந்து போறச்ச டிராக்டர் ஒரு பெரிய பள்ளத்துல கீழே விட பார்த்தது, அது அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது எதனால அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிட்டே சொன்னாங்க, இது தெய்வ செயல் தான், இல்லாட்டி அந்த போன அந்த 2 பசங்க விழுந்திருந்தா நம்ம அவங்களுக்கு குடும்பத்துக்குலாம் எப்படி பதில் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது அதுதான் ஆபத்து வரும் நேரத்திலே ஆங்காங்க முன் வந்து நிற்பவரே அப்படின்ற அந்த நம்பிக்கை தான். இது நடந்தது எதனால நடந்தது இல்லை, தெய்வம் தான் அந்த நேரத்தில் நம்மளுக்கு காப்பாத்தினாங்க. அந்த நினைப்பு வருது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அப்போ அப்படி நம்ம தெய்வமே கதி அப்படின்னு நடந்தோம்னா நமக்கு விரோதமாக ஒரே ஒரு தூசு பிறந்தாலும் அது சங்கரிக்கப்படும். நம்ம தெய்வம் வருது அந்த இடத்துல சங்கரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆபத்து எல்லையில் ஆசான் அவர்களே வந்திருப்பார்கள். அப்பேர் கொத்தவன் உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும், மற்ற எண்ணங்கள் தகிக்கப்படும். அதுதான் உங்க எண்ணத்துல இருந்தது அண்ணி, அதுதான் சதா சர்வகாலம். நீங்க சொல்றீங்களே நான் மூலமந்திரம் சொன்ன மாதிரியே இருப்பேன், நான் சொல்லாத நேரமே இல்லை அப்படிங்கிறீங்களே, அதனாலதான் ஆபத்து வரும் நேரத்திலே ஆங்காங்க முன் வந்து நிற்பவரே அப்படின்றது. அதுதான் தெய்வம் உத்தரவு பண்றாங்க, நீ எம்மை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் உண்மை நோக்கி நான் 3 எட்டு எடுத்து வைக்கும் காலம் இது அப்படிங்கிறாங்க.
உன் தலைக்கு மேல் நிற்கின்ற உன் சாவை எண்ணிப்பார் என்கிறார். பாவத்தில் போக கூடாது என்கிறார். சாவை பற்றி அதிகமாக விசாரி என்கிறார். இவையெல்லாம் எதற்கு? நீ அந்த நித்தியத்தை கை போடுவதற்காகத்தான். நாம் சொல்வதை நீ கூமுட்டைத்தனமாக நம்பி நட, அது போதும். அதுதான் சொல்றாங்க. ரொம்ப ஆராய்ச்சிலாம் வேண்டாம், நீ ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம், நடப்பதெல்லாம் தெய்வ செயல் இருந்துட்டு போதும். நித்திய ஜீவ வாழ்வு உன் கைவரவாகும். இதற்கு கைமாறாக நீ சதா எம்மிடமே உன் எண்ணத்தை செலுத்தக்கூடாதா? உன் அன்பை எம்மிடம் மாறாது மாறாது பதிக்கணும். நான் இங்க போவேன், அங்க போவேன், இங்க போவேன், திரும்ப நான் சாலைக்கு வந்துருவேன் இருக்கக்கூடாது. எம்மையே நினை, எம்மை தவிர வேறொன்றை நேசிக்காதேன்னுட்டாங்க. உன் அன்பை எம்மிடம் மாறாது பதிக்க கூடாதா? இவ்வாறு செய்து வருவது என்ன பெரிய கஷ்டம்? நாம் கையை அசைத்து கூப்பிட்டால் அதே திசையை பாய்ந்து வர வேண்டும், குத்தியாக சுற்றி வரலாகாது. இப்படி வாப்பான்னு கையை அசைச்சா அதே நேர் பாட்டை போட்டு வச்சிருக்கு, நீ அப்படியே வா, நான் அப்படி சுத்திட்டு உங்களை வந்து சேர்றேன் நீ சொல்லாத, நேரா வந்துரு அப்படிங்கிறாங்க. நாம் கல்லை கிள்ளு என்றாலும் நீ சற்றும் யோசிக்க கூடாது, கல்லாச்சே எப்படி கிள்ளுவது என்று. அதே போல் நடக்க வேண்டும். அப்போதுதான் எமக்கு இணங்கினவன் ஆவாய். இது கல்லை போய் கிள்ள சொல்றாங்களே, கல்லை கிள்ள முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டாவே போச்சாங்க, எல்லாம் வீணா போயிடுச்சு. அப்போ சொல்படி கேட்டாதான் தெய்வத்துக்கு இணங்கினவன் ஆவாய். கூமுட்டையா இருங்கிறாங்க. கல்லை போய் எப்படி கல்லு கிள்ள முடியாதுன்னு தெரியுதா, நீ கூமுட்டையா இரு, என் பேச்சை கேட்கறச்ச நீ அங்க கூமுட்டையாதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாவற்றையும் சங்காரம் செய்து உன்னை அழியாத வாழ்க்கையில் ஏற்றும் செயலுடையது மூல மந்திரம். அது இல்லையானால் நிச்சயமாக நீ செத்து போவாய் என்று சதா நினைப்பது அழி உடலை பெற்றிருக்கும் நீ அழியா உடலை பெற உபாயமாகும். நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறச்ச நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனசு எதனோட கண்ட்ரோல் இருக்குன்னா புலன்களோட கண்ட்ரோல் இருக்கு. மெய் வாய் கண் மூக்கு செவி, அது சதா இந்த எண்ணத்தை அழி உலகத்திலேயே இழுத்துன்னு போக காத்துன்னு இருக்கு. அது எப்படா இவனை சாட்சிலாம் காத்துன்னு இருக்கு. அதிலிருந்து நம்ம மீண்டு இருக்கணும்னா என்ன பண்ணோம்னா, கெட்டியா அந்த மூல மந்திரத்தை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாவற்றையும் சங்காரம் செய்து உன்னை அழியாத வாழ்க்கைக்கு ஏற்றும் செயலுடையது மூல மந்திரம். அது இல்லாவிட்டால் நிச்சயமாக நீ செத்து போவாய் என்று சதா நினைப்பது அழி உலகை பெற்றிருக்கும் நீ அழியா உடலை பெற உபாயம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த உபாயம்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த எண்ணத்தை மனசை எப்படி நம்ம ஒருமுகப்படுத்துறது. நம்மளோட இன்னைக்கியோட பதிவோட தலைப்பு தந்தி கம்பி. அதில் நான் ஆரம்பிச்சாச்சே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அது எண்ணம் தந்தி தெய்வத்துக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் இல்லையா? அவருக்கு நமக்குள்ளேயே இருக்காரு, கடம் பிளஸ் கடவுள். அப்போ அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அந்த தந்தி கம்பி மூலமா அவருக்கு தெரிவிக்கிறது. எண்ணங்கள் நினைவுகள் நல்லதாவே இருந்துட்டா சுமூகமாயிடும். அதுல என்ன கெட்ட எண்ணமோ வரக்கூடாது. அதுக்குதான் அந்த மனசை அந்த ரிஷி கண்ணை கட்டினாரு, மூக்கை கட்டினாரு, வாயை கட்டினாரு, காதை கட்டினாரு. ஆனா மனசை கட்ட முடியல. அது மனசை கட்டுறதுன்ற வித்தையை கத்துக்கிற இடம் தான் இந்த மெய்வழிச்சாலை. அது எப்படி கட்டி போடணும் அப்படிங்கிறது, அந்த எண்ணத்தை தூய எண்ணமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெய்வழிச்சாலை. அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த மூல மந்திரத்தை கொடுத்துருக்கோம். அது எதை மூலம் அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆசானின் உண்மையான அன்பை பெறதன் மூலமாகவும் உண்மையான இரக்கத்தை பெறதன் மூலமாகவும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி பெறணுன்றது நம்ம வேதத்தை படிச்சா நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்மளோட தந்தி கம்பி அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நினைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுதுன்றதான் தந்தி கம்பின்ட்டு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு 4 நிகழ்வுகள், எப்பவுமே என்னோட தூளக்கணவர் சாலை சுரேஷ் கோவிந்தா சபைனாவே அவர் நிகழ்வுகளை பற்றி பேசுவாங்க எப்பவுமே. அது ஏன்னா இப்போது நிகழ்வுகள் நம்மளோட சபையை கண்டிப்பாக பேசுவோம். ஒரு 4-5 நிகழ்வுகள் என்னென்னா, அது தெய்வத்து மேலே இருக்க அன்பை இன்னும் அதிகமாக்கும். ஏன்னா நம்ம அந்த பீரியட்லேருந்து பார்க்கல, இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறச்ச ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கான்ட்டு. அந்த விதத்தில் இன்னைக்கு நான் ஒரு 4 நிகழ்வுகளை உங்களோட பங்கிக்க போகிறேன். அது எதுக்கு ரிலேட்டட்னா, இந்த தந்தி கம்பிக்கு ரிலேட்டடாக இருந்ததுனால நான் அதை பங்கிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், முதல் நிலை நான் இது எதுலேருந்து பங்கிக்கிறேன்னா, இந்த மகா மகத்துவம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து நான் பங்கிக்கிறேன். ஐயா மெய்வழி இளம்கலை கோட்டானந்தர் அவர்கள் இயற்றிய அந்த நூல். இதில் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அதாவது மெய்வழி பதஞ்சலி ஆனந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தெய்வம் மேலே பயங்கர ஒரு பக்தியோடு இருக்கிறவர்.
அறுவடை திருப்பணி அதெல்லாம் ஆற்றுவார். அவங்களோட சகோதரர் பேர் வந்து உழவு மாணிக்கம். பதஞ்சலி ஆனந்தரும் அவர் தம்பியும் அடுத்தடுத்த இதில் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி இந்த உழவு மாணிக்கம் அவரோட தம்பிக்கு வந்து ஒரு கெட்ட புத்தி வந்துட்டு குருவை வந்து தூஷணை பண்ணுறது, குருவை வந்து தப்பாக பேசுறது. இதை கேட்டதும் இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்ன தம்பி இப்படி ஆயிட்டானே, நம்ம குருவை பற்றி இப்படி தவறாலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவரும் தாங்கி பார்க்குறாரு. அவருக்கு நம்ம வேதத்தில் சொல்கிற அந்த வாக்கியம் ஞாபகம் வருது. அது குருவை தவறாக பேசி நாவை சேதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அவன் இருக்க ஊரை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு என்ன கோவம் வருதுன்னா, எப்படின்னா அருவா வெட்டு அவனை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அருவா வெட்டு வெட்டுறதுக்கு போறாரு. இப்படி குருவை போட்டு தூஷணை பண்றானேன்ட்டு அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு தபால்காரர் வந்து ஒரு தபால் கொடுக்குறாரு. சரி சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த தபாலை வாங்கி அவர் படிக்கிறாரு. அதில் வந்து நம்ம தெய்வம் அவர்களை கைப்பட எழுதிய ஒரு கடிதம் அவருக்கு வருது. அதில் என்ன தெய்வம் எழுதி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க திருக்கரத்தாலே எழுதின ஒரு வரிகள்: வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், தீர்ப்பு செய்வது நீ அல்ல, நீ சாலைக்கு புறப்பட்டு வா. இப்படி எழுதி ஒரு கடிதம் வருது. இதை பார்த்து தான் அவர் எல்லாம் மறந்துட்டு, நம்ம தெய்வமே நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க, நீ சாலைக்கு புறப்படணும், உடனே கத்தியெல்லாம் போட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. போனது அப்புறம் அவங்க தெய்வம் பார்த்துட்டு அவங்க தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்திருக்காங்க. இவங்க போய் தெய்வமே தரிசனம் செய்கிறாங்க. தெய்வம் வந்து சிரிச்சுட்டு அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், தெய்வத்துக்கு அந்த தந்தி கம்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முற்கூட்டியே தெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து இது மாதிரி கோவப்பட போகிறான், அவன் வெட்ட போகிறான். இப்போ வெட்டி இருந்தால் என்ன ஆகுறது, வெட்டிட்டு அவன் ஜெயிலில் தான் போயிருக்கணும். அவர் வந்து ஜெயிலில் போயிருக்கணும். ஜெயிலில் போய், ஏன்னா இந்த லௌகீக வாழ்க்கை இருக்கிற அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அந்த சிறை தண்டையெல்லாம் அனுபவிச்சு தான் இருக்கணும். ஆனால் தெய்வம் வந்து அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவரோட நினைவு, அவரோட எண்ணம் என்னவா இருக்குது, அவர் நல்லதான் நினைக்கிறாரு. நம்ம தெய்வ வாக்கியத்துக்கு இணங்க ஆசானை தூஷித்தவன் நாவை சேவி, இல்லை அவன் இருக்க ஊரை விட்டுனா போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வம் வந்து 2வது பாகத்தை கையாண்டிருக்க, நீ அவன் இருக்க ஊரை விட்டு நீங்கள் வந்து சாலைக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அப்போ இப்போ மாதிரி மெசேஜ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர்னா டக்குன்னு பார்க்கலாம். அப்போ அப்படி இல்லை, ஒரு கடிதம் எழுதணும், அதை போஸ்ட் பண்ணணும், ஒரு 2-3 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அப்போது அதுக்கு முன்னாடியே அவர் எண்ணத்தை தெய்வம் வந்து அந்த தந்தி கம்பி மூலம் தெரிஞ்சிட்டு அதுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டு அவர் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தெரியுது இல்லையா நம்மளுக்கு. அதனால தான் இந்த தந்தி கம்பிக்கு கரெக்டாக இருக்குமேங்கிறதுனால இந்த நிகழ்வு உங்கள் கூட பங்கிக்கணும்னு நினச்சேன். அடுத்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், செந்தில் இனிய அனந்தர், மெய்வழி செந்தில் இனிய அனந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவரோட அப்பா வந்து மெய்வழி திருநேத்திர அனந்தர், அவரோட பெரிய மகன் தான் மெய்வழி செந்தில் இனிய அனந்தர் அவர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு தரம் வந்து மூட்டு வலி வந்துடுது, ரொமாட்டிக், அது ஃபீவர், ரொமாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஒரு 104 டிகிரி ஃபீவர் இருக்குது, ரொம்ப கொதிக்குது. அப்போ ஒரு மருத்துவருக்கெலாம் போய் பார்த்த அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த டிஸ்பிரின் மாத்திரை கொடுப்பாங்க, கொடுத்து 4 வேளை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி இவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு, எவ்வளோ நாள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அப்போ இவர் மனசில் ஒரு எண்ணம் தோணுது, சாலைக்கு போயிட்டு நமக்காக தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி நமக்கு வந்து அமுது பிரசாதம் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணுது. அப்போ வந்து செல்வராஜானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாஞ்சேரியில் இருக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு இவர் சொல்கிறாரு, எனக்காக நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு இவர் செல்வராஜானந்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு என்ன பழக்கம்னா, இப்போ காத்திருந்து இந்த பஸ் வந்தால் தான் நம்ம சாலைக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை, எது வருதோ அப்படி போகிற ஒரு பழக்கம். அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சிக்கு போயிட்டு இறங்கிறார். இறங்கினதும் அவர் நேராக பஸ் பிடிச்சி சாலைக்கு போவோம், இன்னும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் நடந்து போகிறாரு. அப்போ அங்கே பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு அனந்தர் வந்து எதிர்க்க வராரு, வந்து நமஸ்காரம் சொல்கிறாரு. நமஸ்காரம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சாலையிலேருந்தாப்பா வரேன், சாலையிலேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் புதுக்கோட்டை பஸ்ஸில் ஏறுறதுக்கு பதிலாக இந்த செல்வராஜானதை கால் போன போக்கில் எங்கேயோ போயிடுறாரு. அங்கே தான் இவரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ஆண்டவர்கள்கிட்ட நான் உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு புறப்பட்ட போது இந்த அமுது பிரசாதத்தை சென்னை மெய்வழி செந்தில் இனிய அனந்தருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வா அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் வந்து செல்வராஜானந்தர் அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரு கொடுக்கறதுக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. இவர் செந்தில் இனிய அனந்தர் வந்து செல்வராஜானந்தர் அனுப்புகிறாரு. அவர் போய் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துட்டு ஏதோ புதுக்கோட்டை பஸ் பிடிக்க போகிறவரு தப்பி தவறி அந்த பக்கம் போய் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க.
இவர் சொல்றதுக்கு முன்னாடி அவரு சொல்றாரு, தெய்வம் வந்து இந்த பிரசாதத்தை வந்து மெய்வழி செந்தில் ஆனந்தர்கிட்ட கொடுக்க சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லி அது கொடுக்க தான் போறப்பான்னு. இவர் பார்த்து நல்ல காலம் கும்பிட போன தெய்வம் நேரம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு நானும் அதுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவரும் வந்து அமுதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஆயிட்டு அப்புறம் தெய்வத்தை சந்திக்க திரும்ப செந்தில் ஆனந்தர் அவர் வராங்க. வந்து அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி தெய்வம்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் கையில் இன்னும் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காராம். அப்புறம் கையில் என்னடா காமின்னு சொல்கிறாங்க. இப்போ காமிக்கிறாங்க, தட்டி விட்டுறாங்க தெய்வம், நீ இனிமேல் அதெல்லாம் சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு நல்லா ஆகிடும் சொல்லிட்டு அவர் தன் திருக்கரத்தால் அவர் உடம்பெல்லாம் தடவி கொடுக்குறாங்களாம். தடவி குடிச்சா அப்புறம் நோயெல்லாம் சரியாயிடுச்சான் அவருக்கு. சரியாயிட்ட அப்புறம் தெய்வம் கேட்குறாங்க, இப்போ நீ திருச்சி வழியாக மதுரை வழியாக போவியான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி போவேன் அப்படின்னு சொன்னதும், நான் ஒரு அமுது பிரசாதம் கொடுக்குறேன், நீ அதை கொண்டு போய் கையிலே ஆனந்தருக்கு நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சி வழியாக தானே போகிறேன்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு சொல்கிறதா கையிலே ஆனந்தருக்கு இந்த அமுது பிரசாதத்தை கொடுத்துட்டு போன்றாங்க. அப்புறம் அவர் அந்த அமுது வாங்கிட்டு வந்து அந்த கையிலே ஆனந்தருக்கு கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. அப்புறம் இந்த அமுதெல்லாம் கொடுத்து இப்போ தெய்வம் வந்து தனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அமுது கொடுக்கணும்னு நினச்சி அதுக்கு ஒரு திட்ட கொடுத்து அனுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் மல்க தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாலும் இந்த தந்தி கம்பி ரொம்ப கரெக்டாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், இப்போது செந்தில் ஆனந்தருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறது தெய்வத்துக்கு தெரிஞ்சு அங்கே இவரை வணங்க போன ஒருத்தர்கிட்ட அவருக்கு அமுது பிரசாதத்தை கொடுத்துருவாங்க. தெய்வமே கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் இங்கே அனுப்புகிறாரு. அதே மாதிரி கையில் ஆனந்தர் கொட முடியலன்னு தெரிஞ்ச அப்புறம் அந்த நினைவு பாருங்கள், அங்கே இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சு இவருக்கு எப்படி அமுது கொடுத்து அனுப்பினாரோ இவர் மூலமாக இன்னொருத்தருக்கு அமுது கொடுத்து அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? கரெக்டாக இருக்குல்ல? அப்போ இந்த தந்தி கம்பிங்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்கள், அந்த நினைவு எண்ணம். ஸோ தெய்வத்துக்கு எல்லாமே தெரியுது இல்லை, அவங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தெய்வத்துக்கிட்ட அமுது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அங்கே உடனே அது வந்து கன்வே ஆகுது, மெசேஜ் கன்வே ஆகிட்டு இவங்களுக்கு வந்து அது கிடைக்கிது. அதனால எனக்கு இந்த நிகழ்வும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தலைப்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குமே அப்படின்னு உங்களோட பங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்தது வந்து இது ஏற்கனவே நம்ம சபையில் எங்கள் ஜூலக்கணவர் பங்கிட்டது தான். உனக்கு முள் குத்தினால் எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜீவ சகோதரர்கள் காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகிற வழியில் ஒருத்தருக்கு வந்து காலில் முள் குத்திடுது, ஓன்னு அழறாரு உட்காந்துட்டு. இவர் சொல்கிறார், என்னப்பா சின்ன பையன் மாதிரி இப்படி போய் அழறைய, ஒரு காலில் ஒரு முள்ளு தானே குத்திச்சு, அதை தூக்கி போட்டு தூரம் போட்டு வாப்பான்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப தேம்பி அழறாரு. என்னப்பா இதுக்கு போய் அழறைய, என்னடா வம்பா போச்சு உன் கூட வந்துட்டு அப்படின்றாரு. அது இல்லைன்னா எனக்கு காலில் முள்ளு குத்துனதை நினச்சி நான் அழலை, நம்மளாம் தெய்வத்தோட அங்கங்கள். அப்போ எனக்கு முள்ளு குத்தி வலிச்சதுன்னா அப்போ தெய்வத்துக்கு வலிக்குமே நினச்சி தெய்வத்துக்கு வலிக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் அடறானா அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரி பரவாயில்ல, அது தெய்வம் பார்த்துப்பாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டுட்டு போயிட்டு காட்டிலேருந்து போயிட்டு இவங்க கை காலெலாம் கழுவிட்டு ஆலயத்துக்கு வராங்க. அப்போ ஆலயத்தில் வந்து தெய்வம் உத்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க போய் உட்காந்ததும் தெய்வம் சொல்கிறாங்களா, உனக்கு முள் குத்தினால் எனக்கு வலிக்கும்டா அப்படின்றாங்களாம். 2 பேரும் அரண்டு போயிட்டாங்க. நம்ம காட்டில் பேசுறது எப்படி தெய்வத்துக்கு இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன சொல்றது, நம்ம தந்தி கம்பி தானே இல்லை? அங்கே பேசினது இவங்க வந்து உட்காந்தது உனக்கு முள் குத்தினால் எனக்கு வெளிக்கும்டா அப்படின்னு சொன்னாங்களாம்மா. ஸோ அதனால் இந்த நிகழ்வும் எனக்கு உங்கள் கூட பங்கிக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் நான் உங்கள் கூட பங்கிட்டேன். அப்புறம் அடுத்ததாக வந்து தெய்வ உத்தரவை மீறாது. இது வந்து இந்த நிகழ்வு வந்து எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வாக்கியத்தில் அதுதான் இன்னைக்கு முழுக்கவே இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு தான் எம்மிடமிருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகடமும் வருகிறதுன்னு நம்ம படித்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து நீ வஞ்சகமாக எம்மிடத்தில் நடக்கும்போது அந்த சுத்தத்தில் ஒரு நஞ்சு கலந்து அதுவே ஈட்டியாக மாறி நிற்கிறது. ஈட்டியாக மாறி ஈட்டி என்ன பண்ணும், உன்னை கொல்ல முயற்சிக்கும், ஈட்டியாக மாறுகிறதுன்றதுக்கும் எம்மிடமிருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகடமும் வருகிறது இந்த 2 வாசகத்துக்காகவும் இந்த நிகழ்வை நான் அவங்க கூட பங்கிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், மெய்வடி சுவாமிநாத பிள்ளை அவங்க வந்து ஆண்டவர்களிடத்தில் சீடர்களில் ஒருத்தர். அவர் வந்து புனர்ஜென்மம் கொண்டாடுறதுக்காக சாலைக்கு வந்திருக்காங்க. புனர்ஜென்மம்லாம் கொண்டாடி முடிச்ச அப்புறம் தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. தெய்வம் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே உணர்ந்துடுறாங்க தெய்வம். அப்போ சொல்கிறாங்க, புனர்ஜென்மம் கொண்டாடியும் நீ ஊர் திரும்பக்கூடாது, இன்னைக்கு ஒரு நைட்டு தங்கிட்டு, இந்த லௌகிக வாழ்க்கையிலே சொல்லுவாங்க இல்லையா, கோயில் போனால் நைட் தங்கிட்டு போங்கன்ட்டு, அது மாதிரி நீ உடனே திரும்பி போகக்கூடாதுப்பா, இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு விடைகால ஆனது நீ போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இவருக்கு வந்து தெய்வ உத்தரவை எப்படி மீறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்தது சொந்த காரில் தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லிடுறாரு, தெய்வத்துக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு, இல்லை வாடகை கார் எடுத்துன்னு வந்துட்டுங்க தெய்வம், நான் அதனால இன்றைக்கே ஊர் திரும்பி ஆகணும், அதனால நான் போகிறேன் அப்படின்ட்டாரு. தெய்வம் ரொம்ப தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் மனசே இல்லாமல் சரி போ அப்படின்றாங்க. தெய்வத்துக்கு நார்மலாகவே உத்தரவு கொடுக்கறது அவ்வளோ இஷ்டம் இருக்காது. நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம உத்தரவு ஊருக்கு போறோம்னா திரும்ப அந்த நரகத்துக்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும் தெய்வத்துக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அரகுர மனசாதான் சொன்னா கேட்கலையே, பொய் வேற சொல்லிடுறாரு. வாடகை காரில் வந்தேன்னு சொல்லிட்டு அரகுர மனசாக சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உத்தரவே கொடுக்கல அவங்க. ஆக்சுவலா சம்மதமின்றி ஒரு திருவுள்ளம் சம்மதமின்றி ஒரு உத்தரவு கொடுத்துட்றாங்க. அப்போ சரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மெய்வழி சுவாமிநாத பிள்ளை வந்து என்ன பண்ணுறாங்க, கார் ஓட்டிட்டு போகிறாங்க. முருகமலை செட்டியார் அப்போதான் வந்து அவருடைய காரில் புதிதாக சபையில் சேர்ந்திருந்த அந்த நேரத்தில் தான் மெய்வழி முருகமலை செட்டியாரும் அவர் மனைவி மெய்வழி பாலாமணி அம்மாவும் 2 பேரும் இவர் கூட, நீங்கள் சென்னை தானே போறீங்க, நாங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், மெய்வழி கோகிலா ஆனந்திக்கு கூட பயணம் செய்தார்கள். வண்டி குளத்தூர் அருகே வந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், கார் வந்து ஒரு லாரியில் மோதிடுது. மோதித்து அப்புறம் வந்து பலத்த சேதம் ஆயிடுது காரு. மெய்வழி சுவாமிநாத பிள்ளை இறங்கி மெய்வழி முருகமலை செட்டியாரையும் மெய்வழி பாலாமணி அம்மா மெய்வழி கோகிலா ஆனந்திகி 3 பேரையும் வெளியே கொண்டு வந்தார்கள். அப்போ மெய்வழி சுவாமிநாத பிள்ளைக்கு உள் ஊமை காயங்கள் பலமாக ஏற்பட்டதால் வலியும் மயக்கமும் ஏற்பட்டது. அதான் ஸோ தெய்வத்துக்கிட்ட என்ன சொல்ல, வாடகை காரில் வந்துட்டாங்க. சார் சென்னைக்கு வரேன்னா 3 பேரும் கூட பயணிக்கிறாங்க. பாலாமணி அக்கா, அவங்க மெய்வழி முருகமலை ஆனந்தர் ஐயா எல்லாம் ஒன்றா பயணிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆக்சிடென்ட் ஆகிடுது குளத்தூர் கிட்ட வந்ததுமே. அப்புறம் அவர் தான் சுவாமிநாத பிள்ளை, அவர் தான் இறங்கி 3 பேரை காப்பாற்றி வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு திருச்சியில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. நல்ல உள்காயம் ஊமகாயம்லாம் ஏற்பட்டது. அப்போது அவருடைய பையனுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உங்கள் அப்பாக்குன்னு. அவர் கொண்டு போய் திருச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அங்கேயே அவர் ஜீவன் அடங்கிடுச்சு. இந்த ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் தெய்வம் வந்து இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலைல போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தெய்வத்துக்கிட்ட எப்படி உத்தரவு மீற முடியல அவரால். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, வாடகை காரில் வந்து தான் போய் சொல்லிடுறாங்க தெய்வத்துக்கிட்ட. அதனால தான் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, முருகமலை செட்டியாரும் மெய்வழி முருகமலை செட்டியார் மெய்வழி பாலாமணி அம்மா மெய்வழி கோகிலா ஆனந்தி ஆகியோர் சாலையம்பதியில் திரும்பி ஆண்டவர்களை தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த கடைசி நிகழ்வில் வந்து என்னன்னா, நம்ம சொன்ன அந்த தந்தி கம்பியோட இந்த வாசகம், அதாவது நீ வஞ்சகமாக எம்மிடத்தில் நடக்கும்போது அந்த சுத்தத்தில் ஒரு நஞ்சு கலந்து அதுவே ஈட்டியாக மாறி நிற்கிறதுன்ற வாசகமோ, எம்மிடமிருந்து நீங்கள் ஒழிப்பதால் தான் எல்லா துகடமும் வருகிறது. அவருக்கு ஜீவனே அடங்குற அளவுக்கு ஒரு துகடம் கஷ்டம் வந்தது எதுக்காகனா, ஏன்னா அது அறியாமையா கூட இருக்கலாம், அது ஒழிச்சதால தான். தெய்வ சொல்படி கேட்டுட்டு இருந்தா இல்லை சொல்லிட்டு இருக்கணும், தெய்வமே நான் அடுத்த டைம் வராச்சு நான் தங்குறேன் தெய்வமே அப்படின்னா தெய்வம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இவர் என்ன பண்ணிட்டாரு, வாடகை காரில் வந்தது அப்படின்னதுனால மனமின்றி தெய்வ உத்தரவு கொடுத்து அனுப்பினதுனால இது மாதிரி ஒரு துகடம் வந்துருச்சு. ஸோ இந்த நிகழ்வு மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே வந்து தெய்வமே கதி உன்னை சரணடைந்தேன், அதாவது அவர்கள் சொற்புரளாதவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யாருக்கு என்ன தெரிய போகுது, இவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னா யாருக்கு தெரியாட்டியும் தெய்வத்துக்கு நிஜமாக நம்மளோட எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிறச்சே அதில் நல்ல நினைவுகள் வந்து தெரியும், கெட்ட நினைவுகள் எப்போ நம்ம அவர்கிட்ட அந்த நினைவுகள் போயிட்டாலும் அது நல்ல நினைவுகளாக தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கெட்ட நினைவுகள் வரக்கூடாது, நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு உபாயம் தான். அது என்னன்னா, தெய்வத்துக்கிட்ட நம்ம எண்ணத்தை கொடுத்துடணும். அப்போ அங்கே வந்து கெட்ட எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுத்துட்டோம்னா அதுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அது பழக்கம் மூலம் தான் வரும். 1 நாள் 2 நாள் வர விஷயம் அது அல்ல, பழக்கம். அந்த பழக்கத்துக்காக தான் இன்றைக்கும் நம்ம சாலைக்கு போனால் எதுக்கு, காலையில்
4லேருந்து 6 வரைக்கும் வணக்கம் வைக்கிறாங்க, 11:45 12 அரவலம் வைக்கிறாங்க, 6 மணிலேருந்து மாலை வணக்கம் பண்ணுறோம், 9 மணிக்கு புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்ல, திரும்ப 12 மணிக்கு பெரிய வணக்கம், பாரா வணக்கம். இதெல்லாம் எடுத்து வச்சது எதுக்காகனா அந்த பழக்கத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த மாயையில் நம்ம மாட்டிட்டு நம்ம வந்து ரொம்ப சீர்கேட்டை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நிமிடமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீர்கேடுகளுக்கான கேட்ஜெட்ஸ் நிறைய வந்திருக்கு. நம்ம காலத்தெல்லாம் அது இழுத்து நிறைய நம்மள விரயத்தில் கொண்டு போய் விட்டுடுது. அதெல்லாம் இல்லாமல் அதுலேருந்து மீண்டு நம்ம தெய்வமே சரணாகதி அடைந்து உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி அடைந்து, அப்படி அடையிறது மட்டும் இன்னைக்கு இருந்தேன் நாளைக்கு இருந்தேன் அடுத்த வருஷம் வரைக்கும் இருப்பேன், இன்னும் 10 வருஷம் நான் தெய்வத்துக்குள்ள அட்டாச்மெண்டா இருக்கலாம் பேசக்கூடாது. இறுதி பரியந்தம் வரை, கடைசி வரைக்கும் தெய்வம் நம்மளை கை போடுற வரைக்கும் அந்த இறுதி பரியந்தம் வரை நம்ம அந்த தெய்வ நினைவாவே இருந்து தெய்வ புகழை பேசி பாடி தெய்வத்தை தோத்தரித்து நாம் அந்த பரமபதை வாழ்வை அடைவோமாக என்று கூறி 30வது சபையில கலந்துட்ட உங்க அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.